بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஸ்டுடியோ இஸ்லாம் சேனலில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஃபயா அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت ونبلوكم بالشر والخير فتنة وإلينا ترجعون. கணித்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமர்வில் சூனியம் மற்றும் கண்திஷ்டியிலிருந்து பாதுகாப்பு அடைவதற்கான 10 வழிமுறைகளை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். மதிப்பிற்குரிய ஷேக் அப்துல் ரஸாக் பின் அப்துல் முஹ்சின் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்து வழங்கிய இந்த 10 குறிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கணித்திற்குரியவர்களே, ஆரம்பத்தில் நான் ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அம்பியா என்கின்ற 21வது அத்தியாயத்துடைய 35வது வசனத்தை சொல்கின்றான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, மேலும் உங்களை நாம் நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் சோதிப்போம். மேலும் நீங்கள் எங்களிடமே திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ இந்த வசனத்தில் மிக தெளிவாக நாம் நன்மையான காரியங்களை கொண்டும் நல்லதை கொண்டும் தீயதை கொண்டும் நாம் விரும்பாத பல விஷயங்களை கொண்டும் நாம் சோதிக்கப்படுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு கட்டங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதில் பல்வேறு விதமான சோதனைகளுக்கு நாம் உள்ளாக்கப்படுவோம். அந்த சோதனைகள் நல்ல விஷயங்களை கொண்டும் இருக்கலாம், அல்லது தீங்கான விஷயங்களை கொண்டும் இருக்கலாம். காரணம், இந்த துனியா என்பது, இந்த உலக வாழ்க்கை என்பது, இது ஒரு சோதனை களம்தான். இந்த சோதனை களத்தில் எல்லோருக்கும் சோதனைகள் உண்டு. ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுகிறார்கள். அந்த சோதிக்கப்படக்கூடிய அந்த முறைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அந்த சோதனை என்பது அனைவருக்கும் உண்டு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த சோதனைகள்? இதற்கான விளக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் நஜ்ம் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். லியஜ்ஸியல்லதீன அஸாஉ பிமா அமிலு வயஜ்ஸியல்லதீன அஹ்ஸனு பில் ஹுஸ்னா, பாவிகளுக்கு அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ற தண்டனையும், நன்மை செய்தவர்களுக்கு நல்லவர்களுக்கு அவர்களுடைய நன்மைகளுக்கு ஏற்றவாறு கூலியும் கொடுப்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். ஒரு மூமினை பொறுத்தவரையில், ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையில், அவர் எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் அந்த சோதனைகளை தனக்கு சாதனைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அம்சம் மூமினிடத்தில் இருக்கும், இறை விசுவாசிகளிடத்தில் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். என்ன ஹதீஸ்? அஜபன் லில் முஃமின், ஒரு மூமினுடைய காரியம் ஆச்சரியமானது, ஒரு மூமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. என்ன ஆச்சரியம்? லா யக்தில்லாஹு லஹு ஷைஅன் இல்லா கான கைரன் லஹு, அல்லாஹ் அவருடைய
வாழ்க்கையில் எந்த சோதனைகளை கொண்டு வந்தாலும், எந்த விஷயங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தீர்மானித்தாலும் அவை அனைத்தும் தனக்கு நன்மையாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி ஒரு மூமினுக்கு இருக்கின்றது. சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் எப்படி வருகின்றது என்று சொன்னால், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய காரியம் ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைர், அவனுடைய அனைத்து காரியங்களும் நன்மைதான். வலைஸ ذاك لأحد إلا للمؤمن, அது மூமினை தவிர வேறு யாருக்கும் இப்படி அமையாது, மூமினுக்கு மட்டும்தான் இப்படி அமையும். எப்படி? இன் அஸாபத்ஹு ஸர்ராஉ ஷகர ஃபகான கைரன் லஹு, அவருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அமைந்தால், ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு வந்து சேர்ந்தால் உடனே அவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார், ஷுக்ரு அவர் செலுத்துகிறார், உடனே அது அவருக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. وَإِنْ أَصَابَتْهُ ضَرَّاءُ صَبَرَ فَكَانَ خَيْرًا لَهُ, அவருக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் உடனே அவர் பொறுமையை மேற்கொள்கிறார், ஈமானில் உறுதியாக இருக்கிறார், எனவே அவருக்கு அதுவும் நன்மையாக மாறுகிறது. எனவே ஒரு மூமினுக்கு மிகவும் கடினமான விஷயங்கள், கஷ்டமான விஷயங்கள், நோய், பஞ்சம், உயிர் சேதம், பொருள் சேதம், இப்படி என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே அவர் பொறுமையாக இருந்து பொறுமையாளர்களுடைய நன்மையை, கூலியை அவர் பெற்றுக்கொள்கிறார். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில வசதிகளையும் சந்தோஷங்களையும் ஏற்படுத்தும் பொழுது அது ஆரோக்கியமாக இருக்கலாம், அது பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், அது தன்னிறைவான வாழ்க்கையாக இருக்கலாம். இப்படி அமையும் பொழுது அவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி ஷாக்கிரீன் என்கின்ற, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்கின்ற அந்த நிலையை அவர் அடைந்து கொள்கிறார், அவர்களுக்கான அந்த கூலியும் அவர் பெற்றுக்கொள்கிறார். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா இப்ராஹிம், சூரா லுக்மான், சூரா சபா மற்றும் சூரா அஷூரா என்கின்ற 4 இடங்களில் இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகுல்லி ஸப்பாரின் ஷகூர், நிச்சயமாக அதிகமாக பொறுமையாக இருக்கக்கூடிய, அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று குர்ஆனின் 4 இடங்களில் ஸப்ர் மற்றும் ஷுக்ர், அல்லாஹ்வுடைய அந்த சோதனைகளில் பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவருக்கு சந்தோஷங்களை கொடுக்கும்போது நன்றி செலுத்தக்கூடியவர்கள், இவர்களுக்கு இப்படிப்பட்ட பட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கின்றார். கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஏதேனும் கிருபை செய்யும் பொழுது, அல்லாஹ் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு அருட்கொடை வழங்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மூமினை சோதிக்கும் போது அவருடைய ஒரு, அதாவது அல்லாஹ்வுடைய நிஅமத் அவர் மீது எப்படிப்பட்டது என்றால், அவருக்கு சோதனைகள் ஏற்படும் பொழுது உடனே அவர் அல்லாஹின் பக்கம் மட்டுமே அவர் திரும்புவார். இது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நிஅமத். உலகத்தில் பல்வேறு விதமான மக்களை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு சோதனைகள் வரும்போது அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்கிறார்கள், பல்வேறு மக்களை தேடி செல்கிறார்கள். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவருக்கு பிரச்சனை வந்த உடனே அவருக்கு நினைவுக்கு வருவது அல்லாஹ் மட்டும்தான். இதுதான் ரொம்ப ஒரு அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நிஅமத். இது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நிஅமத். என்ன அப்படின்னா, அவருக்கு சோதனை வரும்பொழுது அவருக்கு ஞாபகத்துக்கு வருவது, அவருடைய நினைவுக்கு வருவது அல்லாஹ் மட்டும்தான். இது மிகப்பெரிய ஒரு நிஅமத். இது இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நமக்கு கடன் தேவைப்படுகிறது, நமக்கு பணம் தேவைப்படுகிறது, யார் யாரோ நம்முடைய நினைவுக்கு வருகிறார்கள், இவரிடம் கேட்கலாமா அவரிடம் கேட்கலாமா என்றெல்லாம். நம்முடைய நினைவுக்கு வர வேண்டிய முதல் விஷயம் யார் தெரியுமா? அல்லாஹ் தான். அல்லாஹ்விடம் கேட்கணும் முதல்ல. அல்லாஹ் வழிகளை ஏற்படுத்தக்கூடியவன், காரணிகளை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக், அடைக்கலம் என்பது உன்னிடம் மட்டும்தான்.
தப்பிப்பதற்காக தேடப்படக்கூடிய இடம் உன்னிடம் மட்டும்தான், உன்னை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்று அல்லாஹ்விடம் நாம் நம்மை சரணடைய செய்ய வேண்டும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையாக இருக்கின்றது. எனவே யார் அல்லாஹ்விடம் தன்னை ஒப்படைத்து விடுகிறாரோ, அல்லாஹ்விடம் யார் அடைக்கலம் தேடுகிறாரோ, அல்லாஹ் அவரை பாதுகாப்பான், அவருடைய காரியங்களை லேசாக்கி தருவான், அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான், மேலும் அல்லாஹ் அவருக்கு போதுமாகிக் கொள்வான், அல்லாஹ் அவரை தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக் கொள்வான். எப்படி? ஒமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. யார் அல்லாஹ் மீது முழுமையாக தவக்குல் வைக்கின்றாரோ அல்லாஹ் அவருக்கு போதுமானவன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 65வது அத்தியாயத்துடைய 3வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே ஒரு மனிதருக்கு சூனியம், கண்டிஷ்டி போன்ற முசீபத்துகள் ஏற்படும் பொழுது அவர் முதலில் அல்லாஹ்விடம் முறையிட வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவியை நாட வேண்டும். பிறகு அல்லாஹ் அனுமதித்த அந்த வழிமுறைகளை தேடி அதற்கான நிவாரணியை தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி அந்த சோதனையிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் எழுதிய நூல் பதாஇஉல் ஃபவாயித் என்கின்ற நூலிலே இந்த 10 வழிமுறைகளை அவர்கள் மேற்கோள் காட்டியுள்ளார்கள். சூனியம், கண்டிஷ்டில் இருந்து பாதுகாப்பு அடைவதற்கான 10 வழிமுறைகளை குறித்து இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த 10 வழிமுறைகளை குறித்து நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த 10 வழிமுறைகளை சரியாக நாங்கள் பின்பற்றி நடந்தோமே ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய காரியங்களை இலகுவாக்கி தருவான். நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சோதனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை வெளியே கொண்டு வருவான். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கும். ஒரு நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கண்டிப்பாக வழங்குவான். அந்த வழிமுறைகள் என்னென்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.